ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு our village food சமையல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் என்னென்னா, ஒரு காரசாரமான வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வாணலில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது கடுகு, வடகம், ஜீரகம், பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் தேவையான அளவு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் தேவையான அளவு பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள், உப்பு ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நான் ஆல்ரெடி புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன். அதை இப்போ நம்ம இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம இப்போ இதை கொதிக்க விட்டுடலாம். பார்த்தீங்களா, இப்போ இது நல்லா கொதி வந்துட்டு இருக்கு. நல்லா கிளக்கி விட்டுட்டே இருங்க. நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கொதி வரட்டும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கொதிக்க விடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட் கிடைக்கும் குழம்புல. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு வெண்டைக்காய் புளி குழம்பு ரொம்ப கெட்டியாக அழகாக கிடைச்சிருச்சு. இப்போ கொத்தமல்லி தழை போட்டு குழம்பை இறக்கி வச்சிடலாம். வாவ், பார்த்தீங்களா, இப்போ ரொம்ப வாசனையாக சூப்பராக வந்துருச்சு. நம்மளுக்கு குழம்பு நல்லா கெட்டியாக. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு காரசாரமான வெண்டைக்காய் புளி குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் லஞ்சுக்கு சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். கூடவே அப்பளம் இல்லை பொரியல் ஏதாவது ஒன்று வச்சு சாப்பிட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நிறைய சாதம் சாப்பிடலாம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.